இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கஜானா அப்படின்ற ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, காட்டுக்குள்ள பல நூற்றாண்டுகளா ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ரகசியம், அது எடுக்க போன யாருமே ரிட்டர்ன் திரும்பி வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல். இந்த சூழ்நிலையில ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா அது எடுத்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல போறாங்க. ஆனா அதுக்கு அடுத்து அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயங்கர ஃபேண்டசி மிஸ்ட்ரியோடய சொல்லியிருக்க படம் தான் இந்த படம். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த படத்தோட கதை விளக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாங்க. யாலி அப்படின்ற ஒரு கிரியேச்சர் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி தமிழர் பண்பாடுல இருந்ததாகவும் அதை நம்ம நிறைய கோயில் சுவர்கள்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லி யாலியை பத்தின முதல்ல எடுக்கப்பட்ட இதுதான் அப்படின்ற மாதிரி ரெஃபரன்ஸை கொடுத்து கட் பண்ணி காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருமே கடன் தொல்லை தாங்க முடியாம கடன் கொடுத்தவர்களால துரத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மாதிரி இருக்கும். ஸோ ஓடி ஒளிஞ்சு இந்த காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல துரத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த காட்டிலேயே சாக தண்டா போறாங்க. அவங்களால இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது, வாங்க இங்கிருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா இந்த கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, ஒரு இடத்துல நல்லா ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து கணவருக்கு தன்னோட மனைவி திடீர்னு காணாம போற மாதிரியும் தன்னோட மனைவியை தேடி போற மாதிரியும் அந்த சமயத்துல ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு இவரை நோக்கி நின்னுகிட்டு இருக்க மாதிரியும் தோணிக்கிட்டே இருக்கு. பயந்து போறாரு, பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறாரு. திரும்பி பார்க்கும்போது தன்னோட மனைவி எந்த இடத்துல இருந்தாங்களோ அதே இடத்துல தான் இருக்காங்க. ஸோ கணவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது நம்ம ஓடி ஓடி இந்த நாகமலைக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த நாகமலையில தான் பல வருஷத்துக்கு முன்னாடி கஜானா அப்படின்ற ஒரு பொக்கிஷம் புதைக்கப்பட்டதா ஊர் மக்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொக்கிஷத்தை தேடி நாம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்தது, அதை நோக்கி நம்ம போயாகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் லோக்கல் ஏரியா ஆள் அப்படின்றதுனால அந்த புதையல் எங்க இருக்கும் அப்படின்ற வரைபடம் முத கொண்டு இவருக்கு தெரியும். ஒரு ஆறு மாதிரியான இடம், அது பக்கத்துல ஒரு பெரிய மரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மரம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய மரத்தை கண்டுபிடிக்கிறார். பக்கத்திலே ஆறு மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. இதுதான் இந்த இடத்துல தான் அந்த பொக்கிஷம் இருக்கு. இந்த பொக்கிஷத்தை தோண்டி எடுத்ததும் நாம பணக்காரங்களாயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குச்சியை வச்சு குத்தி தோண்டிக்கிட்டே இருக்கும்போது முதல் குத்துல அங்க இருக்க எல்லா பறவைகளும் பறக்க ஆரம்பிக்குது. இதை பெருசா எடுத்துக்கல. அண்ட் மீண்டும் அதை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க தண்ணி எல்லாமே நீராவியாகி அப்படி கொதிக்க ஆரம்பிக்குது. மனைவி பயந்து போயிடுறாங்க. இங்க என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன், வாய இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவரை புடிச்சிட்டு போகலான்னு ட்ரை பண்ண தூரத்துல இருந்து ஒரு பெரிய யானை மாதிரியான ஒரு உருவம் இவரை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க மாதிரியும் இவர் பயந்து ஓடுற மாதிரி இவரோட மனைவி பிரிஞ்சு போற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஸோ இவரோட மனைவி ஒரு சைடு ஓடிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் இந்த மனுஷன் தான் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தன்னால முடிஞ்சதை பண்ணி பாக்குறாரு. எதுவுமே கை கொடுக்கல. யானை மாதிரியான இருக்க அந்த யாழி இருக்கு இல்லையா, அது கையாலே இவர் சாகடிக்கப்படுறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே புத்தகத்துல படத்தோட ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த புத்தகத்தை எழுதவரை நோக்கி தான் இப்போ அவங்க பயணம் செய்யறாங்க அப்படின்றது அனிமேஷன் மூலமா நமக்கு காமிச்சிட்டு அப்படி சென்னை வர மாதிரி காமிக்கிறாங்க. சென்னையில இருக்க ஒரு பெரிய ரைட்டர் தான் இந்த புக்கு எழுதினார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கு எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் எந்த புக்கையுமே பப்ளிஷ் பண்ணல. இதனால ஒரு கியூரியாசிட்டியோட இவங்களோட நண்பரோட போய் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த நபர் இவங்க கிட்ட நிறைய உபசரிப்பு எல்லாமே கொடுத்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க, போக போக அந்த நாகமலை பத்திர விஷயங்களை தான் இவங்க தேடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதோ அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க போறதா தெரியுது. ஏன்னா நாகமலைக்குள்ள போனவங்க யாருமே திரும்பி வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அப்படி இருக்கும்போது வர்மா அப்படின்ற ஒரு நபர் மட்டும் வந்ததுக்கான காரணம் என்ன? அதுக்கு முன்னாடி வேற ஒரு ப்ரொஃபசர் உள்ள போயிட்டு வந்திருக்காரு, அவங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இவருக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதை சொல்லி இவங்களை வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. முடியவே இல்லை. இத்தோட முடிவுல இவங்க கிட்ட அதை பகிர்ந்துகிட்டா மட்டும்தான் இவங்க இங்க இருந்து போவாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவருக்குன்னு தனியா ஒரு ஸ்பெசிபிக்கான அறை வச்சிருப்பாரு. அந்த ரூமுக்குள்ள கூட்டு போறாரு. அங்க நிறைய டாக்குமெண்ட் எல்லாமே பிரிண்ட் செய்யப்படாம கையில எழுதப்பட்டதா இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் கொடுத்து இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க ஒரு கதை ஒண்ணு ஓபன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போற யாருமே உயிரோட வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஒரே ஒரு ப்ரொஃபசர் மட்டும்தான் உயிரோட வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. அவரை சந்திக்கணும் அப்படின்றதுக்காக வர்மா அப்படின்ற ஒரு நபர் போறாரு. நீங்க அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணீங்க, என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படின்றதெல்லாம் நான் கேட்கல. அந்த இடத்துக்குள்ள நாகமணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் இப்போ உள்ள போறேன். உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க பண்ண முடியுமான்னு கேட்க இந்த நபருக்கு உள்ள என்ன ஆபத்து இருக்கும், உள்ள போறவங்க யாருமே வெளியே வரல அப்படின்ற மாதிரியும் தெரியும். கடவுள் புண்ணியத்துல இவர் வெளியே வந்துட்டார். இதனால அங்க போறது ரொம்ப ஆபத்தானது, இயற்கையோடையும் இந்த பழங்காலத்து விஷயங்களோடையும் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இவர் வற்புறுத்திக்கிட்டே இருக்காரு. போறது, அதாவது அந்த மேப்பை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா போறது எனக்கான காரியம் மட்டும் இருக்காது, உங்களுக்காகவும் தான் இருக்கும்.
உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் பண்ணித்தரேன், நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா அது எனக்குள்ளே போகட்டும், ஒருவேளை நான் உள்ள போய் உயிரோடு வந்துட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு தானே நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவரை பிரெயின் வாஷ் பண்ணி அவர்கிட்ட இருந்து மேப்பை வாங்கிக்கிட்டு இவர் அந்த காட்டுக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு டீமை ரெடி பண்ணி காட்டுக்குள்ள அனுப்பிச்சு விட்டுறாரு. முதல்ல யானை மலை, அதுக்கப்புறம் தான் நாகமலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல இவங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்றது யானை மலையில இருந்து தான். இவங்க போன ஒரு 2-3 நாள் கழிச்சு வர்மா கிளம்பணும் அப்படின்னு நம்ம தான் பிளான போட்டிருப்பாங்க. ஸோ இந்த குரூப் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கைடு உதவியோட. ஆனா அப்படியே கட் பண்ண ஒரு மொட்டை அண்ட் சுருள் முடி வச்சிருக்க ஒரு நபர், இவங்க 2 பேருமே 2 காரணங்களுக்காக இந்த காட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மொட்டை இருக்கா இல்லையா, அவரோட பையனை காணும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் நான் வீடியோ எடுத்து, அதாவது யூடியூப் வீடியோ எடுத்து பெரிய ஆளாக போறேன் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்களோட ட்ராக் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்க கட் பண்ணி காட்டுக்குள்ள போறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போகுது. ஸோ காட்டுக்குள்ள அந்த கஜானாவை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வர்மாவால அனுப்பப்பட்ட இவங்க கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க அமானுஷ்யங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ கண் வச்சுக்கிட்டு இருக்க மரம் அண்ட் பயமுறுத்துற தோரணையில இருக்க மிருகங்கள் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க அதே வேலையில இவங்களும் பாக்குறாங்க, பயப்படுறாங்க. ஒரு கடத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் நமக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்கோம், அந்த புதையில எடுத்து கொஞ்சம் ஷேர் வாங்கிட்டு போற அளவுக்குலாம் எனக்கு தெம்பு இல்லப்பா, நல்லதோ கெட்டதோ நாம உள்ள வந்துட்டோம், இனிமேல் நமக்கு அது சொந்தம், என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் கேட்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க, சரின்னு தலையாட்டுறாங்க. சோ இதன் முதல் வேலையா இவங்க கொண்டு வந்த ஜிபிஆர்எஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா வர்மா இவங்களை தாண்டி, அதாவது இவங்களுக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கா இல்லையா, வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டக் ஆகி நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுத்தி கட் பண்ணி இவங்க கிட்டே போகுது. அந்த காட்டுக்குள்ள பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இருட்டாகிற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு மேல இங்க ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி டென்ட்டை போட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு கைடா போனா இல்லையா அந்த மனுஷன் யோசிக்கிறார், இவங்களுக்கு வேலைன்னு ஒருத்தன் கொடுத்துட்டு போனா அவனே இவங்க தட்டி விட்டுட்டு இங்க இருந்து தூக்கிட்டு போயிடணும், அதாவது அந்த ட்ரெஷரை தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. நம்மளால இவங்க ஏமாத்த மாட்டாங்க அப்படின்றது என்ன நிச்சயம், இதுக்கு வேற வழிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அந்த மேப் எடுத்துக்கிட்டு ரூட் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்களை சரியான ரூட்டுக்கு கொண்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி வேற ரூட்ல கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய புலி பாத்தீங்கன்னா இவங்க முன்னாடி நிக்க ஆரம்பிக்குது. சோ பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த புலி இவங்களை விட்டுறதா தெரியல, ஒருத்தரையும் மாத்தி மாத்தி துரத்திக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல மொத்த கேங்குமே ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளமே தெரியாத அளவுக்கு தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அப்படியே அதுல ஒரு லேடி மட்டும் தனியா நீரோட ஓரமா தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக எதிரில அந்த பெரிய புலி வந்து நிக்குது. பயந்து போய் இவங்க தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஒண்ணுமே முடியல. அந்த புலியால இவங்க சாகடிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் கட் பண்ணி அந்த கைட் இருக்கா இல்லையா, எல்லாரும் ஒரு மாதிரி போயிட்டாங்க. இப்ப நம்ம அந்த ட்ரெஷரை எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி மேப்பை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க இல்லையா, அந்த மரத்து பக்கத்துக்கு போயிட்டு இங்கதான் அந்த புதியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோண்ட ஆரம்பிக்க அந்த சமயம்னு பார்த்தா அந்த யாழி உருவம் இருக்கு இல்லையா, அந்த உருவமும் அதுக்கு மேல ஒரு மனுஷ மாதிரியான உருவமும் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அந்த தோண்ட வந்தார் இல்லையா, அவரை அந்த இடத்துல சாகடிக்க இந்த விஷயத்த அப்படியே பருந்துகள் எல்லாமே சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ண பருந்துகள் எல்லாமே அங்கிருந்து போய் மனிதர்களா மாற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நாகலோகத்துல பருந்துகள் பாம்புகள் அப்படின்ற 2 விதமான மக்கள் இருப்பாங்க. பருந்துகள் பாத்தீங்கன்னா இந்த பாம்பு உலகத்தை அப்படியே அழிக்கணும், அவங்க காலங்காலமா பாதுகாத்துக்கிட்டு இருக்க அந்த நாகமணியை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சியில தான் இவ்வளவு காலங்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இவங்களால டைரக்டா அதுல இன்வால்வ் ஆக முடியாது. இதனால பொக்கிஷத்தை அடையணும் அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் இந்த காட்டுக்குள்ள வருவாங்க இல்லையா, அவங்களே நோட்டமிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியான நேரம் வரட்டும், அந்த நாகலோகம் பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருந்த அந்த கல்லை எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி முனைப்பில் இருப்பாங்க. சோ இப்ப கூட இந்த விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா அந்த பள்ளத்துல விழுந்த வர்மன் இருக்கா இல்லையா, அவர் எழுந்து வந்து இவங்களோட குரூப்பை தேட ஆரம்பிக்கிறார். அப்பதான் இவங்களோட குரூப் இவரை ஏமாத்திட்டு போயிருச்சு அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. சோ சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது உயிரோட இருக்காங்களே அவங்க எல்லாருமே ஒன்னா கிடைச்சிடுறாங்க. சோ இவர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நிபந்தனை தான், இங்க என்ன ஏமாத்திட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவுல தான் நீங்க இது எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவா, உங்க கூட இருந்தாலே ஒரு பொண்ணு அவ இறந்து போயிட்டான், உங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்தானே அவனும் இறந்து போயிட்டான். சோ காட்டுக்குள்ள உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நீங்க ஏன் பேச்சை கேட்கறத தவிர வேற வழி உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் கொண்டு வந்த மேப்பை பிரிக்கிறாரு. அதுல பாம்பு போட்ட சுருள் வளைவில் இருக்க ஒரு சிம்பிள் இருக்கும். இது எந்த மரத்திலயாவது இருக்கான்னு பாருங்க, அங்கதான் அந்த ட்ரெஷர் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு போல அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஒரு மரத்துக்கு கீழே இந்த உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த வழியா தான் நம்ம போகணும், நம்ம கரெக்டான ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி முதல் வேலையா சேட்டலைட் போன் மூலமா ப்ரொஃபசர் இருக்கா இல்லையா இவர் அனுப்பிச்சு விட்டாரு. அவருக்கு போன் பண்ணி நாங்க இந்த ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் ஆச்சரியப்படுறாரு. அதுக்குள்ள இவ்வளவு தூரம் போயிட்டீங்களா, ஆமா அந்த சிம்பிள்
சிம்பிள் இருக்கு இல்லையா, அது மரத்தோட மேல தானே இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு வரும்போது எதிரில் இருக்க வருமன் பேசுறதா தெரியல, கட் பண்ணி போய்கிட்டே இருக்கு. இந்த ப்ரொஃபசர் ஏதோ ஒரு ஆபத்தை அவங்க சந்திக்க போறாங்க அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறார். கட் பண்ணி இந்த சைட் காட்டுக்குள்ளே போகுது. இவங்க ஒரு மரத்துல சிம்பிளை பார்த்துட்டு போனாங்க இல்லையா, இவங்க கடந்த உடனே அந்த சிம்பிள் மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்றத நாம உணரலாம். கட் பண்ணா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது குள்ள மனிதர்கள், அதாவது இவங்களை விட உயரத்துல கம்மியா இருக்கவங்க ஒரு 6-7 பேர் கிட்ட வினோதமா அங்க என்டர் ஆகுற மாதிரியும் இவங்க கூட சண்டை போடுற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இத்தோட முடிவில் இவங்களோட கேங்ல ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த குள்ள மனிதர்களால சாகடிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வர்மாவும் இவங்களை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல வர்மாவை இவங்க பிடிச்சிடுறாங்க. அண்ட் இவரை இங்கிருந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது பருந்து உருவத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க பருந்துகளா வந்து வட்டமிட்டுக்கிட்டே இருக்க இதை பார்த்ததும் அங்க இருக்க குள்ள மனிதர்கள் ஒரு மாதிரி ஒலி எழுப்பிக்கிட்டே அங்க இருந்து ஓடி போய் ஒலிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதனால இங்க வர்மாக்கு என்ன நடக்குது அப்படின்றது விலங்குல இவங்க யாரு, நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசனையிலே நடக்க ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் ஒரு 2 பேர் அந்த காட்டுக்குள்ள வித்தியாசமான முறையில சுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ட்ராக் போக ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த மொட்டையோட பையன் யார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு குரங்க தான் அவர் பையன் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த வீடியோ எடுக்கிற நபர் தெரிஞ்சது, யோ இதுக்காகயா வந்தா, ஆமா நான் எதுக்காக வந்து தெரியுமா அப்படின்ற மாதிரி ட்ரெஷர் எடுக்கணும் இல்லையா, அந்த ஆசை இவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணிட்டு இவங்க 2 பேரையும் அப்படியே ஓரமா வச்சுட்டு இந்த சரி இவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. வர்மா அவரோட பேலன்ஸ் இருக்க டீமோட போய்கிட்டே இருக்கும்போது மிலிட்டரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு நபர் கன்னோட அங்க நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்த்த உடனே ஷாக்கா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த காட்டுக்குள்ள போனவங்க யாருமே திரும்பி வர மாட்டாங்க. இந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நீங்க இந்த காட்டுக்குள்ள வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, ஒழுங்கா என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி இந்த நபருக்குன்னு ஒரு டென்ட் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருப்பாரு போல, அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இந்த காட்டுக்குள்ள ட்ரெஷர் எடுக்கணும், கஜானாவை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் ஆசைக்காக வந்து இறந்து போறாங்க. ஆனா இந்த காட்டுக்குள்ள உண்மையா என்ன நடக்குதுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி பழங்காலத்துல நடந்த விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த கதை முனிவர் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட தான் ஆரம்பிக்குது. அவருக்கு 2 தங்கைகள் இருக்காங்க. ஒரு தங்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 1000 நாகக்குட்டிகளை பெத்தெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால இன்னொரு தங்கை கோவப்பட்டு இவங்க எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்ற முனைப்புல கடவுள் கிட்ட வரல் வாங்கி ஈகிள், அதாவது கழுக பெத்தெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 பேருக்கும் நடுவுல பயங்கரமான மோதல்கள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு நடுவுல பரமசிவனோட கழுத்துல ஒரு பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பு இந்த 1000 பாம்புகள்ல ஒரு பாம்பு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கடவுளுக்கு சேவை செய்யறதால கடவுள் இந்த பாம்புக்கு ஒரு நாகமணியை கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நாகமணியை இவங்க வம்சாவம்சமா பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கழுகு கூட்டம் இருக்கு இல்லையா, அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பல வருடங்களா இந்த யுத்தம் போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு ஒரு கட்டத்துல இந்த விஷயம் சிவன் கிட்ட போகுது. அவர் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரத்தை கொடுத்து இந்த நாகலோகத்துல இருக்க நாகமணியை ஒருத்தர் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டுட்டு போயிட்டாரு. நான் அப்படியே கட் பண்ண அந்த ராஜாக்கள் காலத்துல போகுது. அதுல ஒரு ராஜா கிட்ட தான் அந்த நாகலோகத்தை பத்தியும் அந்த நாக மாணிக்கம் எங்க இருக்கு அப்படின்றத பத்தியும் குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கும். ஸோ இந்த குறிப்புகள் அடையணும் அப்படின்ற மாதிரி அவர் கூட இருக்க மந்திரிகளே பிளான் போடுறாங்க. இதனால காட்டுக்குள்ள போய் இந்த விஷயத்த மறைச்சு வச்சுட்டு இறந்து போயிட்டாரு, அதாவது மந்திரிகள் கையால இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து பல தலைமுறைகள் கடந்து வந்துகிட்டே இருந்தாலும் இவர் விட்டுட்டு போன விஷயங்களை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஒரு பகுதியில ராவணனும் இதை பாதுகாத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்ற ரெஃபரன்ஸோட இந்த கதையை முடிக்கும் போது அவங்களுக்கு, அதாவது வர்மாவோட டீமுக்கு ஒரே ஒரு கேள்விதான், இந்த காட்டுக்குள்ள யார் வந்தாலும் இருக்க மாட்டாங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும் போது, இப்ப ராஜா ஒருத்தர் கடைசியா இறந்து போன மாதிரி சொன்னா இல்லையா, அவரோட வம்சாவழியில வந்தவர் தான் இவரும் இந்த பாதுகாக்கிறதுல தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதோ மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாரு. நான் அந்த நாகமணியை அடைஞ்சே தீருவேன், அந்த கஜானா எனக்கு தான் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி முதல் வேலையை அவரை சாகடிச்சிட்டு ரத்தக்கரையோட அந்த புதையலை தேடி போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த 2 காமெடி கேரக்டர்ஸ் இருக்கே, இங்க வேற ஒரு டீம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவங்கள அந்த பாம்பு கொலை பண்ண போகுது அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதனால எங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அந்த பிளாஷ்பேக் நடுவில் ஒரு விஷயத்த சொல்ல மாதிரி, அது என்ன அப்படின்னா, இந்த புதையில எடுக்க போற எல்லாரையுமே யானை உருவத்துல இருக்க யாலி அப்படின்றதும் அந்த யானை மேல இருக்க உருவமும் கொலை பண்ணுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது யார் அப்படின்னா நாகங்களால பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்க கல் இல்லையா, அந்த கல்லை வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அரச குடும்பத்தை
பக்தர்கள் பல பேர் பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு இருக்குமே, அதுல ஒரு அரசர் தான் அந்த யானை மேல இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும், அதாவது யாழி மேல இருக்காரு அப்படின்ற மாதிரி. சோ அவர் அந்த கல்லு கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் கூட இந்த யானையை வச்சுக்கிட்டு, அதாவது யாழியை வச்சுக்கிட்டு சண்டை போட்டு கடைசி தருவாயில ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போனார். யாழியும் தலை வெட்டப்பட்டு இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ அந்த இடத்துக்கு யார் வந்து அந்த நாகக்கல்லை எடுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அந்த ஆவி இவங்களை வந்து கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி வர்மா இருக்கா இல்லையா, அவர்கிட்ட காமிக்கிறாங்க. சோ அந்த மனுஷன் புதையல எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போக பாம்பு, அதாவது பெரிய பாம்பு இவரோட டீமையும் சாகடிக்க வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். கூட இருக்கவங்க எல்லாரையுமே கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு வர்மாவை கடைசியா சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயம்னு பார்த்து அந்த ஈகிள் இருக்கு அது அங்க என்ட்ராகுது. இந்த பாம்பு கூட சண்டை போட ஆரம்பிக்குது. வர்மாவை காப்பாத்திட்டு இந்த பாம்பை பிடிச்சிட்டு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி பிரசன்ட்டுக்கே போகுது. இது வரைக்கும் தான் அதுல எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு மேல என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் படிச்சுக்கிட்டு ஆர்வமா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு அவன் எழுதப்படலாமா. அண்ட் வர்மா கடைசியா காட்டுக்கு வெளியில கோமா ஸ்டேஜ்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுமான்னு ரைட்டர் சொல்ல இவங்க விடுறதா தெரியல. ஏன்னா இவங்க இந்த ரிசர்ச் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. சோ வர்மா உங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னா நீங்க மறைக்கிறதுக்கான காரணம் என்ன, அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ண 30 வருஷமா நீங்க எதையுமே எழுத காரணமே, அதுக்கான காரணமும் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல பதில் சொல்ல முடியாம சங்கட்டப்பட்டு நின்னுகிட்டு இப்போ அங்க என்ன நடந்தது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சாக்கணும் அவ்வளவுதானே. இது வரைக்கும் யாருக்குமே தெரியப்படாத கதைகள் தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு ஷீட் எடுத்து கொடுக்குறாரு. இங்க இருந்து கதை கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. சோ அந்த நாகத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றப்பட்ட வர்மனை காமிக்கிறாங்க. சோ இந்த மனுஷன் இப்ப எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார். காட்டு பகுதியில அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துக்கு போறாரு. எப்படி போனார் ஏது போனார் அப்படின்றது அவருக்கே தெரியல. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒலி வர மாதிரி இருக்கு. அந்த ஒலியை தொடும்போது கையில ஒரு சூலாயுதம் மாதிரி ஒண்ணு தோட ஆரம்பிக்குது. எதிரில ஒரு பெரிய மரம் மின்னிக்கிட்டே இருக்க மாதிரி தோற ஆரம்பிக்குது. சோ இந்த மரத்துக்கு பக்கத்துலதான் அந்த கஜானா புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறார். அதை தோண்டணும் அப்படின்ற மாதிரி போகும்போது இவரை காப்பாத்தின அந்த பருந்துகள் இருக்கு இல்லையா, அது அங்க வந்து இது நேரம் வரைக்கும் உனக்காக உதவுனது நாங்க தான், இப்ப நீ தோண்ட போற இல்லையா, அதுல எவ்வளவு புதையல் வந்தாலும் நீ எடுத்துக்கோ, அந்த கல் எங்களுக்கு தேவைப்படுது, அதை வச்சுதான் நாங்க ஒரு யுத்தத்தையே ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு தயாரா இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து இந்த புதையலை பாதுகாத்துக்கிட்டு இருக்க யாழியோ அந்த உருவம் இருக்கு, அதாவது அரசரோட உருவம், அவங்க அங்க வேகமா நோக்கி வந்துகிட்டே இருக்க மாதிரியும் இவங்களை தடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பருந்து கூட்டத்துல இருக்க ஒரு லேடி தன்னோட மொத்த பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் வர்மா நோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சோ ரெண்டு விஷயத்தையும் மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இன்னொரு யாழி அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. இந்த கடவுளோட சக்தி இந்த யாழிக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ரெஃபரன்ஸ் மூலமா நமக்கு காமிச்சு அங்க இருக்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா அப்படியே தீர்த்து கட்ட ஆரம்பிக்குது. சிவனோட ரெஃபரன்ஸை வானத்துல நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பருந்து கூட்டத்தை மொத்தமா சாகடிச்சிடுறாங்க. யாழி அந்த ட்ரெஷர் யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பாதுகாவலனா நின்றுகிட்டே இருக்க கட் பண்ணி கதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போகுது. சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சு வெளியில இவங்களுக்காக ஒரு பருந்து காத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சோ இந்த விஷயத்த எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்க ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களோட நண்பரும் பயந்து போறாங்க. இங்க இருந்து போயாகிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி வேகமா போக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள பாம்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. கட் பண்ணி ரைட்டர் இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அவரோட கண்கள் எல்லாமே மாறி இப்போ ஒரு ஆன்மாவா நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி யாராலும் கைப்பற்றப்படாத அந்த புதையல் இருக்கு இல்லையா, அது ஒரு இடத்துல பத்திரமா இருக்கு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. சோ குள்ள மனிதர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்களோட பாதுகாப்புல தான் அது இன்னும் இருக்கு அப்படின்ற மாதிரி ரெஃபரன்ஸோட இன்னொரு ரெஃபரன்ஸையும் காமிக்கிறாங்க. சோ நடுவுல ராவணன் கூட இதை பாதுகாத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, ராவணனோட மொத்த தலைகளும் அங்க இருக்க மாதிரியும் ராவணன் கண்ணை திறக்கிற மாதிரியும் காமிச்சு கஜானா 2 வரப்போகுது அப்படின்ற ரெஃபரன்ஸோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்பர். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.